வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டுட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்க போகிறாங்க அப்படிங்கிற சில முக்கியமான தேர்தல் அறிக்கையில் நம்ம இப்போ பேச போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெளிவந்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் என்னென்ன இருக்குன்னா, அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் வரையிலான மருத்துவ காப்பீடு கொடுக்க போகிறாங்க. இது உண்மையிலே மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். எந்த ஹாஸ்பிட்டலில் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இது உண்மையிலே 100% நம்ம ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கும். அடுத்தது இலவச முழு உடல் பரிசோதனை எல்லாருக்கும், அதாவது அனைத்து குடிமக்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு தடவை தங்களுடைய முழு உடலை பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு இந்த திட்டம் இருக்கு. பன்னோக்கு மருத்துவமனை ஒரு டிஸ்ட்ரிக்ட்லும் எல்லா வசதியோட கூடிய ஒரு பன்னோக்கு மருத்துவமனை உருவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முதியோர் நலன் 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வீட்டுக்கே வந்து இலவச மருத்துவ பரிசோதனை செய்யும் திட்டம் கொண்டு வரும் சொல்லியிருக்காங்க. அரிய வகை நோய்கள் பாதிக்கப்பட்டவங்களை பாதுகாக்க 100 கோடி மதிப்பிலான ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு போதைப் பொருள் தடுப்பு மண்டலம் ஒன்று உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இலவச மருத்துவ கல்வி, அதாவது 2 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்கவங்க இல்லைன்னா நிலமற்ற விவசாய கூலிகளுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் மருத்துவம் சார்ந்த கல்வி பயில அனைத்து கட்டணத்தையும் அரசே ஏற்கும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு விலையில்லா, அதாவது குறைந்த விலையில மருந்துகள் கிடைக்க நிறைய இடத்துல, அதாவது மருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்வி சார்ந்த அறிவிப்புகள் என்னென்ன இருக்கு. ஏற்கனவே நம்ம கல்வி சார்ந்த அறிவிப்புல ஒன்று சொல்லியிருக்கோம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க இடையில நிற்காம இருக்கிறதுக்காக அவங்களுடைய தாய்மார்களுக்கோ பாதுகாப்புகளுக்கோ ஆண்டுக்கு 15,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உயர்கல்வி கடன் 20 லட்சம் வரையிலான பிணையில்லா கல்வி கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கல்வி கடன் தள்ளுபடி சூப்பரான ஒரு திட்டம். ஏழை மாணவர்களின் நிலுவையில் உள்ள பழைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டாங்க. காமராஜர் சிறப்பு பள்ளிகள் மாநிலம் முழுசுமே 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வி வழங்கும் 100 நவீன உறைவிட பள்ளிகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. படைப்பாற்றல் பள்ளிகள் மாணவர்களின் தனித்திறன்களை வளர்க்க 500 படைப்பாற்றல் பள்ளிகள் தொடங்கப்படும். சூப்பரான திட்டம்ங்க. அடுத்தது ஏஐ பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்காக தனியாக ஒரு செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், அது மட்டும் இல்லாம அமைச்சகம் உருவாக்கப்படும்ங்கிறத சூப்பரா சொல்லியிருக்காங்க. அடுத்தது போட்டித் தேர்வு சார்ந்த பயிற்சி அமைப்புகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீட் தேர்விற்கு பதிலாக மாநில அளவில் மாற்று வழிகளை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலை வாய்ப்பு சார்ந்த அறிக்கை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 75% இடஒதுக்கீடு, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் துறை இருக்கு இல்லையா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் கம்பெனி தனியார் துறைகள்ல கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு இளைஞர்களுக்கு 75% இடம், அதாவது வேலை வாய்ப்பு கொடுத்து ஆகணுங்கிற ஒரு சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சூப்பர், வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு திட்டம். அரசு பணி நியமனம் அரசு பணிகளில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் கால முறைப்படி வெளிப்படையான முறையில் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பயிற்சி திட்டம், அதாவது ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பயிற்சி வாய்ப்புகள் வழங்கப்படும். பயிற்சி அதுக்கான உதவித்தொகை, இதில் சேரும் பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாயும், டிப்ளமோ மாணவர்களுக்கு மாதம் 8,000 ஊக்கத்தொகையாகவும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாதாந்திர உதவித்தொகை 29 வயசு கடந்தும் வேலை இல்லாம இருக்காங்க இல்லையா, அந்த பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாயும், டிப்ளமோ படிச்சவங்களுக்கு மாசம் 2,000 உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இளைஞர்களுக்கு வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் மூலம் 25 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படுங்கிறத சொல்லியிருக்காரு. சிறு குறு தொழில்களை காக்க 15,000 கோடி நிதி ஒதுக்கப்படும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு முதல் 5 ஆண்டுகளுக்கு வரி சலுகைகள் வழங்கப்படுங்கிறத பயங்கரமா சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நிறைய புது தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அரசு ஊழியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. பணி நிரந்தரம், அதாவது அரசு துறைகளில் 5 வருஷத்துக்கு மேல ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ற பணியாளர்களுக்கு கண்டிப்பா பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது பெண்கள் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னென்ன அறிவிப்புகள் இருக்கு அப்படின்னா, பெண்களுக்காக மாதாந்திர உதவித்தொகை, அதாவது
2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நலிவடைந்த குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இலவச எரிவாயு சிலிண்டர் ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர் முற்றிலும் இலவசம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த ஏழை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமணத்திற்கு 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்கம் பிளஸ் பட்டுப்புடவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 தங்க மோதிரம் மற்றும் வெல்கம் கிட் அதாவது குழந்தை பராமரிப்பு பொருட்கள் அடங்கிய வெல்கம் கிட் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வட்டி இல்லா கடன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றத்திற்காக 5 லட்சம் வரை வட்டி இல்லா இன்ட்ரெஸ்டே இல்லாத கடன் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இலவச போக்குவரத்து ஏற்கனவே இருக்கு, அதை மேம்படுத்தி சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாநிலம் முழுசும் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயண வசதி. இந்த பஸ் தான் கிடையாது, அனைத்து பஸ்லையும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாரு. குறைந்த விலையில் தரமான உணவை வழங்க மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அப்படிங்கிற பெயர்ல மக்கள் உணவகங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது விவசாயம் சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பயிர் கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்கவங்களுக்கு கூட்டுறவு கடன்ல வாங்கின கடன் முழுசும் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல் இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடிங்கிறத ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது அங்கன்வாடி ஊழியர்களின் ஊதியம் 18,000 உயர்த்தப்படும். தூய்மை பணியாளர்களின் ஊதியம் 10,000 உயர்த்தப்படுங்கிறத சொல்லியிருக்காரு. மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 27,000 உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாம இயந்திர படகுகளுக்கான மானிய டீசல் அளவு அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் நம்ம ஏற்கனவே சொன்னது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க 15,000 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு நிதியம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. செயற்கை நுண்ணுணர்வை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு சிட்டி உருவாக்கப்படும், டிஜிட்டல் நிர்வாகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது அரசு சேவைகள் மற்றும் ரேஷன் பொருட்கள் பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கு நேரடியாக விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. புதிய தொழில் ஒருத்தவங்க தொடங்கணும் அப்படின்னா அதற்கு உரிமை 21 நாட்களுக்கு வழங்க சட்டப்பூர்வமான உத்தரவாதம் அளிக்கப்படுங்கிறத சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய தனித்துவமான வளர்ச்சிக்கு ஒரு மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்தை படைப்பாளர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களின் உலகளாவிய மையமாக மாற்ற படைப்பாற்றல் தொழில் முனைவோர் திட்டம் அப்படிங்கிறது ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத சூப்பரா குறிப்பிட்டிருக்காரு. நெசவாளர்களின் தயாரிப்புகளை உலக சந்தையில நேரடியாக விற்கிறதுக்காக உலகளாவிய மின் வணிக தளம் அப்படிங்கிறது காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும், அதாவது குளோபல் காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காரு. விவசாயம் மற்றும் வீடுகளில் சூரிய சக்தி சோலார் எனர்ஜி பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்காக சிறப்பு சலுகைகள் நிறைய திட்டங்கள் கொடுக்கப்படுங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் தான் விஜய் இன்று அறிவித்துள்ள திட்டங்களில் சில முக்கியமான திட்டங்கள். இதில் நிறைய திட்டங்கள் உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய சில விஷயங்களாக தான் இருக்குது. கல்வியை பொறுத்தவரையிலும் சரி, மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சரி, பெண்களுக்கான திட்டங்கள் சரி, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் திட்டங்கள் ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான திட்டங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்குது. நன்றி.